வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையமாக இந்தியா திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பமாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு இரவோடு இரவாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசைப்படுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாசனை சுவை அறியும் திறனை இழந்தேன். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மம்முட்டி உருக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெறும் செயற்கை தாக்கம் தொடர்பான உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது உலக வரலாற்றில் மிக சிறப்புமிக்க உச்சி மாநாட்டுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் எனவும், உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப தொகுப்பின் மையமாக இந்தியா திகழ்கிறது எனவும், உச்சி மாநாடு இந்தியாவில் நடத்தப்படுவது உலகின் தெற்கு பகுதிக்கு பெருமையை சேர்க்கும் விஷயம் எனவும், முதலில் வயர்லெஸ் மூலம் சிக்னல்கள் அனுப்பப்பட்ட போது ஒரு நாள் முழு உலகமும் நிகழ்நேரத்தில் இணைக்கப்படும் என்பதை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை எனவும், செயற்கை மனித வரலாற்றின் மாற்றமாகும் எனவும் இன்று நாம் காண்பது கணிப்பதும் செயற்கை தாக்கத்தின் தொடக்கம்தான் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் ஏஐக்கு பரந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும், ஆனால் ஐபிஎஸ் போல கட்டுப்பாட்டை நமது கைகளில் வைத்திருக்க வேண்டும். ஜிபிஎஸ் நமக்கு வழிகாட்டுகிறது, ஆனால் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்ற இறுதி முடிவு நம்முடையதுதான் என்றும், அதுபோல் இன்று நாம் செயற்கையை எந்த திசையில் கொண்டு செல்கிறோம் என்பதே நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பமாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைத்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததாக அறிவித்துள்ளார். மேலும் நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வந்த கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்துள்ளது என்றும், தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பம்படி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என்றும், எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பதை இரு கட்சிகளின் சார்பில் அமைக்கப்படும் குழுவினர் பேசி முடிவெடுப்பார்கள் என்றும், இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இரவோடு இரவாக தொகை வரவு வைக்கப்பட்டது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகை வழங்கப்படும், அதுவே புதிய திட்டம் என அமைச்சர் கீதா சிவன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மைக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, 2026ஆம் ஆண்டு தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், இரவோடு இரவாக தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது என்றும் விமர்சித்தார். இது தொடர்பாக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அப்போது 2026 தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு ரூபாய் 2000 கொடுத்துள்ளீர்கள், இரவோடு இரவாக தொகை வரவு வைக்கப்பட்டது என்றும், தேர்தல் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் பேசுவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலம் வருகிறது, தேர்தலை மையமாக வைத்து வழங்கியுள்ளீர்கள், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என கூறிய அவர், பிறகு முன்கூட்டியே ஏன் கொடுத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார்.
முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், கருணாநிதியின் அமைச்சரவையில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் முதலில் திமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். 1967ஆம் ஆண்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினரான நிலையில் 1971ஆம் ஆண்டில் மீண்டும் பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 1977இல் அதிமுகவில் இணைந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அங்கிருந்து பாமகவிற்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து மக்கள் நல உரிமை கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது தனது கட்சியை கலைத்துவிட்டு தேமுதிகவில் இணைந்தார். மீண்டும் அதிமுகவில் இணைந்த அவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா, ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராகவும் இருந்து வந்தார். தற்போது தேர்தல் நெருங்குவதையொட்டி கூட்டணி குறித்து ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்காததாலும் அவரது அணியின் செயல்பாடுகளில் கருத்து வேறுபாடு உள்ளதாலும் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது 88 வயதில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது கட்சி தேர்தலில் போட்டியிடாது என்றும் ஒத்த கருத்துடையவர்களுக்கு தேர்தலில் ஆதரவு தெரிவிப்போம் என்றும் வருகின்ற 23ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் கட்சியின் அறிமுக விழா நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அத்தியாயம் முடிந்தது எனவும் அவருடன் பழகியதற்காக வாழ்நாளை வீணாக்க முடியாது எனவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசைப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திட்டங்களுக்கு உரிமை கோருவது தொடர்பாக ஆளும் திமுக அரசிற்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசு தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்தவொரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மீது தனது பெயரை ஸ்டிக்கர் போல் ஒட்டிக் கொள்வதே ஸ்டாலினின் வேலையாக உள்ளது எனவும் சாடினார். மேலும் 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் விளையாட்டு வீரர்களுக்கான அரசு பணியிட ஒதுக்கீடு 2% அறிவிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விவரித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% மருத்துவ உள் இடஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறான தகவல்களை பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். வாசனை சுவையறியும் திறனை இழந்தேன் என்று மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மம்முட்டி உருக்கமாக தெரிவித்துள்ளார். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான மம்முட்டி கேரன் ஷேர் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இதன் 16வது ஆண்டு விழா கொச்சியில் அண்மையில் நடைபெற்றது. இதில் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக கோச்லேயர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்யும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நடிகர் மம்முட்டி பேசினார். அப்போது நீண்ட காலமாக என்னால் எந்த வாசனையையோ எதன் சுவையையோ உணர முடியவில்லை எனவும் அந்த திறன்களை நாம் இழக்கும் போதுதான் அவற்றின் உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும். இப்போது மெதுவாக அதிலிருந்து மீண்டு வருகிறேன். அதுபோல கேட்கும் திறன் என்பது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மம்முட்டியின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல வதந்திகள் பரவிய நிலையில் தற்போது அவரே தனது உடல்நிலை குறித்து பேசியது அனைவரின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. மூழ்குகின்ற திமுக கப்பலில் தேமுதிக தொண்டர்களுடன் பிரேமலதா பயணம் செய்கிறார் என்று குடியாத்தத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மூழ்குகின்ற திமுக கப்பலில் தேமுதிக தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனையாக உள்ளது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலில் நேர்மை, நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு பற்றி கேப்டன் விஜயகாந்த் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவரது கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது வருத்தத்திற்குரியது எனவும் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெயர் மாற்றினார் என்றால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தி மாநில கட்சிகளை எல்லாம் தடுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதற்காக அஇஅதிமுக என பெயர் மாற்றினார் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரிய. தொண்டர்கள் அப்படி விரும்பினாங்களான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக தமிழக அரசியலில் ஒரு மூழ்கும் கப்பலை கேப்டன் கேப்டன் என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கேப்டனின் கட்சி மூழ்கிற கப்பல்ல கேப்டனா போனா எப்படி இருக்குமோ
அப்படித்தான் இன்று சூழ்நிலை. இதுல தமிழக முதலமைச்சர் இது வந்து மிகப்பெரிய ஒரு சவால், ப்ளோ டு தி அமித்ஷா என்டிஏ அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக 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 வலிமையாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். என்னன்னா, நீங்க வந்து 27 மாவட்டங்கள்ல ஊராட்சிக்கு அவங்க இன்னும் எலெக்ஷனே நடத்தல, 1 வருஷம் ஆச்சு. 25/1/25 கால அவகாசம் முடிந்து விட்டது. ஆக இன்னைக்கு அதிகார பகிர்வு அப்படின்னா மாநில அரசு, அதுக்கப்புறம் கிராமங்கள், அதுக்கப்புறம் கிராமங்கள்ல இருந்து மாநிலம், மாநிலங்கள்ல இருந்து கிராமங்கள். ஆக கிராமங்கள்ல இருந்து இந்த அதிகார பகிர்வை வந்து எப்படி அவங்க கொடுக்காம மாநில அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். புதிய விதிமுறைகளை பின்பற்றாமல் திருவெண்ணைநல்லூரில் விவசாயியின் ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்த தனியார் நிதி நிறுவன மேலாளரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவெண்ணைநல்லூரில் செயல்படும் கடன் வழங்கும் தனியார் நிதி நிறுவனத்திடமிருந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பாஸ் என்ற விவசாயி கடன் பெற்று ஜேசிபி வாகனத்தை வாங்கினார். இந்நிலையில் சில மாதங்களுக்கான தவணைகளை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 13ஆம் தேதி நிதி நிறுவனத்தின் மேலாளர் மூர்த்தி சக ஊழியருடன் சென்று ஜேசிபி இயந்திரம் வாங்கி அப்பாஸிடம் கடன் தவணைகளை திருப்பி செலுத்த வேண்டும் என கூறியதுடன் புதிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்ய முயன்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட நபர் அருகில் உள்ள கொட்டகைக்குள் சென்று தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உடனே அவரை மீட்டு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருவெண்ணைநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் தனியார் நிதி நிறுவன மேலாளர் மூர்த்தி புதிய சட்ட விதிமுறையை மீறியது தெரியவந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து மூர்த்தியை சிறையில் அடைத்தனர். தாராபுரத்தில் ஆதரவற்ற நிலையில் உயிரிழக்கும் நபர்களின் உடல்களுக்கு மரியாதையான இறுதி சடங்கு நடத்தி வரும் ஏஜிபி அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை சார்பில் இதுவரை 238 ஆதரவற்றோர் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நேதாஜி நகர் பகுதியில் வசித்து வந்த சுப்பிரமணி என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக ஆதரவற்று வசித்து வந்த நிலையில் 1 வாரத்திற்கு முன்பு உயிரிழந்தார். அவரது உடலை பெற உறவினர்கள் யாரும் முன் வராததால் மனிதநேய உணர்வுடன் செயல்பட்டு வரும் ஏஜிபி அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை நிர்வாகம் காவல்துறையின் அனுமதி பெற்று இறுதி சடங்கு நடத்த நடவடிக்கை எடுத்தது. அதன் பின்னர் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன், துணை காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார், தலைமை காவலர் கோதண்டராமன் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் அறக்கட்டளை சார்பில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் மனிதநேய அமைப்பின் தலைவர் சையது அபுதாகிர், செயல் தலைவர் சிவசங்கர், சமூக ஆர்வலர் ஜாபர் சாதிக், பத்திரிகையாளர் அக்கீம், எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் சாதிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆதரவற்றோரின் உடல்களை கைவிடாமல் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்து வரும் அறக்கட்டளையின் சேவை பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்று வருகிறது. இதுவரை ஏஜிபி அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை 238 ஆதரவற்றோர் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய தெருவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய தெருவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத், கழக துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், செய்தி தொடர்பாளர் அணி பொறுப்பாளர் ரமேஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் மாவட்ட, நகர, ஒன்றிய, பகுதி பேரூர் பகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உணவு தேடி வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வனவிலங்குகளுக்கு வனத்துறையினர் வனப்பகுதிகளிலேயே உணவு மற்றும் தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பன்னீர்மடை அருகே வரப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கார்த்திகேயன் என்பவரது தோட்டத்தில் உள்ள வீட்டில் நள்ளிரவு 1 மணியளவில் வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை வீட்டில் ஏதாவது உணவு கிடைக்குமா என உள்ளே நுழைய முயன்றுள்ளது. அப்போது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டு வீட்டு உரிமையாளர் மின்விளக்கின் சுவிட்சை போட்டதும் காட்டு யானை வெளிச்சத்திற்கு பயந்து அப்படியே பின்னால் நகர்ந்துள்ளது. செடிகளை சாப்பிட்டுவிட்டு சென்றது. இந்நிலையில் காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் புகுவது தொடர்கதையாக உள்ளது எனவும் கோடைக்காலம் என்பதால் வனவிலங்குகளுக்கு வனத்துறையினர் வனப்பகுதிகளிலேயே உணவு மற்றும் தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சையில் பயோப்ளாக் தொழில்நுட்பத்தில் ஊட்டச்சத்து மிகுந்த மீன்களை வளர்ப்பது குறித்து மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் பயிற்சி அளித்துள்ளனர். தஞ்சையில் நவீன முறையில் தொட்டிகளில் ஊட்டச்சத்து மிகுந்த மீன்களை வளர்த்து கூடுதல் வருவாய் ஈட்டுவது குறித்து மீன் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற விவசாயிகளுக்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சார்பில் பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வல்லுநர்களும் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சியாளர்களும் பங்கேற்று நவீன முறையிலான நீர் பரிமாற்றம் இல்லாத பயோப்ளாக் தொழில்நுட்பத்தில் பிளாஸ்டிக் தொட்டிகளில் 100% பாதுகாப்பான முறையில் மீன் மற்றும் இறால் வளர்ப்பது குறித்தும் நுண்ணுயிர் உணவுகளை வழங்கி ஊட்டச்சத்து மிகுந்த கெண்டை, ரோகு, மிர்கால் வகை மீன்களை வளர்ப்பது குறித்தும் மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளனர். நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மீன் வளர்ப்பு ஆராய்ச்சியாளர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மீன் வளர்ப்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே வன உயிரியல் சரணாலயத்திற்கு ஜீப்பில் சென்ற சுற்றுலா பயணிகளை காட்டு யானை துரத்தியதில் அதிர்ஷ்டவசமாக சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முத்தங்கா வன உயிரியல் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு யானைகள், மான்கள், புலிகள் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் முத்தங்கா வன உயிரியல் சரணாலயத்திற்கு சென்றபோது திடீரென காட்டு யானை ஒன்று சுற்றுலா பயணிகள் சென்ற ஜீப்பை தாக்க முயன்றதுடன் வாகனத்தை துரத்தியது. அப்போது ஜீப் ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக பின்னோக்கி இயக்கியதால் காட்டு யானையிடமிருந்து சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருக்கழுக்குன்றத்தில் 60 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் பங்கேற்று சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சாஜிதா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டனர். அதன் பின்னர் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ தாய்மார்களுக்கு வளைகாப்பு செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சேலை, வளைகள் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையை வழங்கி வாழ்த்தினர். விழாவில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களை சேர்ந்த 60 கர்ப்பிணி தாய்மார்கள் கலந்து கொண்டனர். இதில் வட்டார வளர்ச்சி மருத்துவர் கவிதா மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மொழியியல் துறை சார்பில் உலக பெருந்தமிழர் வ.ஐ. சுப்பிரமணியத்தின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேரவை கூடத்தில் முதுநிலை முனைவர் வ.ஐ. சுப்பிரமணியத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மொழியியல் துறை சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை மொழியியல் துறை தலைவர் முனைவர் வங்கையர்கரசி வரவேற்றார். நிகழ்ச்சிக்கு தமிழ் பல்கலைக்கழக பொறுப்புக்குழு உறுப்பினரும் துணைவேந்தருமான பாரத ஜோதி தலைமையேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து கருத்தரங்கை துவக்கி வைத்தார். அப்போது வ.ஐ. சுப்பிரமணியம் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய போது மறைந்த தமிழ் அறிஞர் வ.ஐ. சுப்பிரமணியம் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காக அரும்பணியாற்றியவர் என்றும் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தமிழை முன்னிறுத்தி பல்வேறு ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டார் என்றும் அவரது இழப்பு தமிழுக்கும் தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்களுக்கும் பேரிழப்பாகும் என்றும் துணைவேந்தர் பாரத ஜோதி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை தலைவர் முனைவர் ரா இந்து, கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை தலைவர் முனைவர் பவானி, இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலக்கிய பள்ளி தலைவர் முனைவர் கவிதா, அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை இணை பேராசிரியர் முனைவர் வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு வ.ஐ. சுப்பிரமணியம் வாழ்வும் தமிழ் பணிகள் குறித்து விரிவாக பேசினர். நிகழ்ச்சியின் இறுதியில் பேராசிரியர் முனைவர் ரமேஷ்குமார் நன்றி தெரிவித்தார். வேலூர் ரோட்டரி மாவட்டம் சார்பில் 1,65,00,000 மதிப்பீட்டில் புற்றுநோய் கண்டறிதல் சேவைக்கான பேருந்தை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இயக்கி வைத்தார். வேலூர் மாவட்ட ரோட்டரி சங்கம் சார்பில் குடியாத்தம் மேல்பட்டி சாலையில் செயல்படும் அத்தி மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய், கர்ப்ப புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை கண்டறிதல் சேவைக்கான அதிநவீன தொழில்நுட்பத்திலான பேருந்தை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை, தெலுங்கானா மாநிலங்களின் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பேருந்தின் சேவையை தொடங்கி வைத்து பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளை பார்வையிட்டார். அப்போது இன்டர்நேஷனல்
திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவர் முருகானந்தம் பேருந்திற்கான சாவியை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி ஆளுநர்கள் சுரேஷ், பழனி, புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் பாலமுருகன், கல்வியாளர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயில் அருகே கஞ்சங்கொள்ளை கிராமத்தில் நோபல் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் சேர்மன் ஷாகுல் ஹபீது 3000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த கஞ்சங்கொள்ளை கிராமத்தின் அருகே ஹலிமா ஃபவுண்டேஷன் கீழ் இயங்கி வரும் நோபல் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் 3000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் மதிப்புள்ள 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய பைகள் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஹலிமா குரூப்பின் பஷீர் முகமது தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் சேர்மன் சாகுல் ஹமீது கலந்து கொண்டு கஞ்சங்கொள்ளை ஊராட்சி, அரியலூர் மாவட்டம் தழுதாலைமேடு ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 13 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மேலாளர் ரவி, ஆசிரியர் கலியமூர்த்தி, சமூக நல ஆர்வலர் புகழேந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் அலுவலகம் இருந்ததற்கான சுவடுகளே இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினர் அவற்றை விமர்சனம் செய்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடந்த 16ஆம் தேதி மாநிலம் முழுவதும் ரூபாய் 14 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் 15 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததாக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் நாட்டாமை வளாகத்தில் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் அலுவலகம் இயங்கி வருகிறது என கூறப்பட்ட அலுவலகத்தை மாற்றுத்திறனாளி நபர்களுடன் சிலர் நேரில் சென்று பார்த்தபோது அங்கு அலுவலகம் செயல்பட்டதற்கான சூடே இல்லை என குற்றம் சாட்டினர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அரசு சார்பில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் மாபெரும் காதுகுத்தும் விழா குறித்து எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர். போரூரில் திமுகவை சேர்ந்த மிசா ராஜகோபால் 24ஆம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை போரூர் பேரூராட்சி முன்னாள் தலைவரும் நகர்மன்ற செயலாளரான மிசா ராஜகோபாலின் 24ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ராஜகோபாலின் மகன் PKR மதன், அவரது குடும்பத்தினர் மற்றும் திமுகவினர் பங்கேற்கும் ராஜகோபாலின் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது மிசாவில் ராஜகோபாலன் கைதாகி ஓராண்டு சிறையில் அனுபவித்த கொடுமைகளை பொதுமக்களிடையே தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மிசா PK ராஜகோபால் அவங்களுடைய வீட்டிலிருந்து அவருடைய 24வது வருட நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய மகன் PKR மதன், அவருடைய மருமகள் ஆர்த்தி ஆகிய நாங்கள் 2 பேரும் இந்த 24வது வருஷத்தை மிக சிறப்பாக நாங்கள் பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சு அவருடைய நினைவு, அவருடைய பேரும் புகழும் என்னைக்கும் இந்த மதுரை வாயிலுக்கும் போரூரில் சேர்ந்து சுற்றி இருக்கிற எல்லா இதுக்கும் தெரிய வந்து அவருடைய பேர் என்னைக்கும் போரூர் தந்தை அப்படின்ற அந்த பேர் என்னைக்கும் நினச்சி இருக்கணும் அப்படின்னுட்டும் அவர் 30 வருஷம் தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர், போரூர் நகர செயலாளராக அவர் பணியாற்றியிருக்காரு. அவர் மிசான்ற கொடுமையான சட்டத்தில் 1 வருடம் முழுக்க சிறை சென்றவர். அவருடைய வழியில் அவருடைய அரசியல் பணியில் எனது கணவரும் நானும் ஈடுபட்டு இன்னி வரைக்கும் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே முக்கிய சாலையில் ஒய்யாரமாக மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் முக்கிய சாலையாக உள்ள புனலூர் மூவாட்டுப்புழா சாலை போதும் பரபரப்பாக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சாலையில் கோணி அருகே முல்லாதடம் சந்திப்பில் மலைப்பாம்பு ஒன்று மெதுவாக ஊர்ந்து சென்றதை பார்த்த வாகன ஓட்டிகள் அந்த காட்சிகளை படம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். பரபரப்பான இரவு நேரத்தில் சாலையில் ஒய்யாரமாக மலைப்பாம்பு ஊர்ந்து சென்ற காட்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியதுடன் இரவு நேரங்களில் சாலையில் கவனமாக செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் உணர்த்தியுள்ளது. துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி அருகே எரிந்த நிலையில் கிடந்துள்ள பெண்ணின் உடலை மீட்டு துடியலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவை துடியலூரை அடுத்த வட்டமலைப்பாளையத்தில் செயல்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி அருகே எரிந்த நிலையில் பெண்ணில் உடல் கிடப்பதாக துடியலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துடியருள் காவல்துறையினர் அடையாளம் தெரியாமல் எரிந்த நிலையில் கிடந்துள்ள உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் எரிந்து கிடந்த பெண்ணிற்கு சுமார் 25 வயது இருக்கலாம் எனவும் அவர் சிவப்பு கலர் உடை அணிந்திருக்கலாம் எனவும் இது கொலை அல்லது தற்கொலையா என விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓமலூரில் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகரின் சலூன் கடை முன்பு மர்ம நபர்கள் மாந்திரிகம் செய்துள்ளது பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர் மன்ற பொறுப்பாளராக உள்ள முருகன் என்பவர் சலூன் கடை நடத்தி வருகிறார். மேலும் குடிநீர் விற்பனை செய்யும் தொழிலும் செய்து வருகிறார். இன்று காலை சலூன் கடையை திறக்க சென்றபோது கடை முன்பாக மஞ்சள், குங்குமம், குட்டி சாத்தான் பொம்மை, எலும்புச்சை, எலும்புகள் என பல்வேறு பொருள்களை வைத்து மாந்திரிகம் செய்யப்பட்டிருந்துள்ளது. இதனை பார்த்து பயந்து போன முருகன் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் ஓமலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடை முன்பாக மாந்திரிகம் செய்துள்ள சம்பவம் ஓமலூர் நகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் ஏரிக்கரை பகுதியில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரியம்மன் திருக்கோவிலின் பூங்கரக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் ஏரிக்கரை பகுதியில் சுயம்புவாக எழுந்தருளி அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரியம்மன் திருக்கோவில் திருவிழா 7 கிராம மக்களின் சார்பில் தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன்படி முதல் நாள் விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் நேர்த்திக்கடன் நிறைவேற்ற பொங்கல் வைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் சாமுண்டீஸ்வரியம்மனை வழிபட்டுள்ளனர். 2வது நாள் விழாவில் சாமுண்டீஸ்வரியம்மன் பூங்கரக ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஏரிக்கரை பகுதியில் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்க பிரதேசனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் பூங்கரகத்தின் மீது பக்தர்கள் உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றை வாரி இறைத்து வழிபட்டனர். பூங்கரகம் கோவில் அருகே வந்தபோது விழா குழுவினர் போதுமான ஒத்துழைப்பு அளிக்காததாலும் அறநிலைத்துறையினரின் அலட்சியத்தாலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் கூட்டத்தை காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிக தொகைக்கு ஏலம் விட்டதால் வியாபாரிகள் நஷ்டமடைந்ததாக வியாபாரிகள் வேதனையடைந்தனர். மேலும் கோவில் நிர்வாகம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு 500, 1000 இல்லாமல் கோவிலுக்கு சென்று வர முடியவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிஞ்சிப்பாடி அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் குலதெய்வமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பூவாடை காரியம்மன் ஆலயத்தில் பச்சை போடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த ஆயிப்பேட்டை கிராமத்தில் குலதெய்வமாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பூவாடை காரியம்மன் ஆலயத்தில் மன நிம்மதியை அளிக்கும் பச்சை போடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ பூவாடை காரியம்மனுக்கு 108 மாவிளக்கு, 108 தேங்காய், 108 மாங்கல்யம், 108 பழவகைகள், 108 வஸ்திரங்கள், 108 வளையல்கள் உள்ளிட்ட பொருட்களை பம்பை, உடுக்கை, இசை முழக்கத்துடன் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சீர்வரிசையை கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அதன் பின்னர் பூவாடைக்காரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நள்ளிரவில் நடைபெற்ற பச்சை போடுதல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குலதெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். போதி தர்மர் பிறந்த புண்ணிய பூமியான பௌத்த காஞ்சிபுரம் கோனேரி குப்பத்தில் புத்தரின் அஸ்திக்கு மரியாதை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோனேரி குப்பம் சாலையில் புத்தர் விகார் அமைந்துள்ளது. போதி தர்மர் பிறந்த புண்ணிய பூமியான பௌத்த காஞ்சிபுரம் கோனேரி குப்பத்திற்கு முதலாக 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் பட்டம் பெற்ற சிங்களப்பிக்கு ரத்ன தேரர் என்பவர் இலங்கையிலிருந்து புத்தரின் அஸ்தியை கொண்டு வந்தார். அப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து பிக்குகளும் ஒன்று சேர்ந்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதன்படி காஞ்சி புத்த விகாரை சார்ந்த தலைவர் குருஜி சந்திரசேகர் தலைமையில் காஞ்சிபுரத்திற்கு அஸ்தியை கொண்டு வந்த சிங்கள பிக்குகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அஸ்தி பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையமாக இந்தியா திகழ்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திடீர் திருப்பமாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்தது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் உஷ்ணம் அதிகரித்து விட்டதால் கோடை காலத்திற்கு இரவோடு இரவாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.
எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அதிமுகவின் வரலாற்று சாதனைகள் மீது ஏறி சவாரி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசைப்படுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வாசனை சுவை அறியும் திறனை இழந்தேன். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் மம்முட்டி உருக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.